வணக்கம் அன்பணியர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் உங்களை நோக்கி வருதுனாவே அதை நீங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். இன்றைக்கி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லிடுறேன். ஐயா, உங்கள் வாழ்வில் நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் கடந்த காலத்தில் நீங்களும் காரணமாக இருக்குது. இங்கே நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் அவன் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவன் பேசக்கூடிய வார்த்தைகளும் அவன் பயணிக்கக்கூடிய பாதைகளும் தான் அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குதுன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசி மற்றும் மேச ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்கள் என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எப்படிப்பட்ட விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், அப்போ அந்த இடம் எந்த அளவுக்கு நல்லதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இடமாக மாறும் அப்படின்றதுக்கான அற்புதமான கணிப்புகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் முதல் முறையாக நம்ம கையால் தயாரித்து கொடுத்தோம் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இன்றைக்கி தொடர்ந்து நிறைய பேர் தினந்தோறும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஷோரூம்லேயே நம்மளுடைய கந்திருஷ்டி சாம்பிராணி கிடைக்கும். உங்கள் அருகில் உள்ள மளிகை கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டு லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஆக மொத்தம் என்னென்னா நிறைய நபர்களை போய் சேர்ந்துருக்கு நம்மளுடைய கந்திருஷ்டி சாம்பிராணி. எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் நண்பர்கள், உறவினர்கள்னு இப்போ வாங்கினவங்களே தினம் ஆர்டர் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆகவே வாங்குபவர்களுக்கு எளிமையான வகையில் உங்களை சேர்வதற்காக தான் இப்போ நம்ம எல்லா இடங்களையும் நம்மளுடைய கந்திருஷ்டி சாம்பிராணி கிடைப்பதற்கான முயற்சிகளில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். விரைவில் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே கூட நம்மளுடைய சாம்பிராணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஐயா, தனுசு ராசி மற்றும் மேஷம் ராசி, இந்த ஒவ்வொரு ராசிக்கு, இந்த ரெண்டு ராசிக்காரர்களை பற்றின தகவல்களும் நம்ம ஒவ்வொரு கணிப்புகளில் பார்க்கும் பொழுதும் அதில் நம்ம சில கஷ்டமான சூழ்நிலைகளை பற்றி நம்ம விலக்கி பேசியிருப்போம் கடந்த பதிவுகளில். குறிப்பாக இந்த மேஷ ராசிக்காரங்க தற்பொழுது சனி பகவானுடைய தாக்கத்தில் வேலைகள் இழந்து வருமானம் பத்தாமல் இந்த பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க தற்பொழுது ஒரு தடுமாற்ற சூழ்நிலையில் இருந்துட்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராதுன்ற நம்பிக்கையில் தான் மேஷராசிக்காரங்க இப்போ பயணிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பல பதிவுகளில் சொல்லியிருப்போம். தடைகளையும் தாமதத்தையும் தாண்டி வர்றவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஆனால் என்னமோ தெரியல, இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய அந்த ஃபோக்கஸ், தான் அடைய வேண்டிய இலக்கு, அந்த ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இவங்களால் செலுத்த முடியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் பல நேரங்களில் மைண்ட் டிப்ரெஷனாகவே மாறிடுது. ஏன்னா அதிகமாக திங்க் பண்ணுற நபராக இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு விஷயத்தை எடுத்தால் இதை பண்ணலாமா, பண்ண வேண்டாமா, எப்படி பண்ணலாம், இது நம்ம பண்ணுறதுக்கான நபராக நம்ம அப்படின்னு சொல்லி பல ஆங்கிளில் யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. அப்படி இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு குணங்கள் இருந்தாலும் இவர்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் தற்போதைய சூழ்நிலைப்படி இந்த மேஷ ராசிக்காரங்க இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த உடல்நிலை சம்மந்தமாக, இந்த மருத்துவ செலவுகள் சம்மந்தமாக சில விஷயங்கள் இப்போ நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த மேஷ ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் ஏதாவது மருத்துவ செலவுகள், உடம்பு சரியில்லாமல், அதாவது எப்படின்னா அடிக்கடி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்கக்கூடிய, ஹாஸ்பிட்டல் போய் சும்மா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள்னு உடம்புல வந்து திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலில் கால் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு புரியும் சொல்கிற கணிப்புகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது. அதே போல் இந்த ஒரே வீட்டில் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அங்கே என்னங்க முதல்ல பிரச்சனை என்ன, முதல்ல இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் மேச ராசிக்காரங்க பல இடங்களில் முட்டுக்கட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மேஷ ராசிக்காரங்க தேவையில்லாமல் உள்ள நுழையிற மாதிரி, தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிற மாதிரி தன் கருத்துக்களை ஆக மொத்தம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒன்று இவங்க
தேவையில்லாமல் இவங்க பேசும்போது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இவங்க உள்ளே நுழைவாங்க. இல்லை இந்த மேஷ ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரருடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க உள்ளே நுழைவாங்க. அப்போ என்னென்னா இந்த 2 ராசிக்காரர்களிடமும் முதல்ல சில கட்டுப்பாடுகள் தேவை. இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த வீட்டில் இவர்கள் முதல்ல எந்த தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத இவங்க கம்மி பண்ணிக்கணும். தேவையற்ற நெகட்டிவான வார்த்தைகளை பேசுவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த 2 ராசிக்காரர்களிடையே மற்ற எந்த ஒரு ராசிக்காரர்களும் மற்ற எந்த ஒரு நபர்களும் இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஒருவேளை தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கோ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கோ ஏதோ ஒரு சண்டை, ஏதோ வாக்குவாதம், ஏதோ மனஸ்தாபம் அப்படின்னா வெளிநபர்களை யாராவது இதுக்கு நடுவில் விட்டு பஞ்சாயத்து பண்ண வச்சுட்டீங்க, இல்லை ஏதாவது தீர்வு காண்பதற்காக புத்திமதி சொல்கிறதுக்காக வராங்கன்னா அங்கே மேலும் மேலும் ஊதி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்ருவாங்க. இந்த தனுசு ராசி மற்றும் மேஷம் ராசி ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா இங்கே முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விதிமுறை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த 2 ராசிக்காரங்க தான் பொறுமையாக உட்காந்து நிதானமாக பேசி முடிவெடுத்துக்கணும். வெளிநபர்களை வேறு யாரையாவது நீங்கள் உள்ளுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா அங்கே தேவையில்லாத பல விளைவுகளை ஏற்படுத்திடுவாங்க. தேவையில்லாமல் சில சண்டைகளை உருவாக்கி விட்ருவாங்க. இது இந்த 2 ராசிக்காரர்களுமே மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் நல்ல மாற்றங்கள் உண்டாக, தொடர்ந்து நல்ல ஒரு அதிர்வலைகள் உருவாக, சுப நிகழ்ச்சிகள் நடக்க, குறிப்பாக இந்த 2 ராசிக்காரர்களும் வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவதும் சரிங்களா, மாதத்தில் ஏதாவது ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவதும் அகத்திக்கீரை வாங்கிட்டு போய், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அகத்திக்கீரை வாங்கிட்டு போய் பசுமாட்டிற்கு உண்ணுவதற்கு கொடுத்து பாருங்கள், தானமாக கொடுத்து பாருங்கள் பசுமாட்டிற்கு. தனுசு ராசி மற்றும் மேஷ ராசிக்காரங்க இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கிற வீட்டில் பணம் அதிகம் சேர, பணவரவு அதிகரிக்க, செல்வம் கொழிக்க, வெள்ளிக்கிழமையில் அகத்திக்கீரை வாங்கிட்டு போய் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கும் பொழுது அங்கே நல்ல அதிர்வலைகள் உருவாகும். அதே போல் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா, ஒன்று தனுசு ராசிக்காரங்க முருகன் பக்தராக இருப்பாங்க, இல்லைனா மேஷ ராசிக்காரங்க முருகன் பக்தராக, 2 யாராவது 2 ராசியில் யாராவது ஒருத்தர் அதிக பக்தி கொண்ட முருகன் பக்தராக இருப்பாங்க. இந்த 2 ராசிக்காரர்களும் உள்ள வீட்டில் தவறாமல் முருகனுடைய மந்திரங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த மந்திரம் சஸ்திர பந்தம், பாருங்கள் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இதுதான் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை, ஒரு மனிதனுக்கு என்ன தேவையான அந்த அவன் வாழ்வில் தேவையான யோகங்கள் என்னென்ன ஒரு மனிதன் வாழ தேவையோ அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய மந்திரம் தான் இந்த சஸ்திரபந்தம் மந்திரம். வியாபாரம், தொழில், வாழ்க்கை சிறக்க இந்த மந்திரம் நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கான மந்திரம். நான் இதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சு கூட இதை நீங்கள் பார்த்து படிக்கலாம். இல்லைனா கூகுளில் போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சஸ்திரபந்தம்னு உங்களுக்கு வரும் உங்களுக்கு. அப்போ என்னென்னா, முருகன் பக்தராக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களோ அல்லது மேஷ ராசிக்காரர்களோ இப்போ நம்ம சொன்ன இந்த மந்திரம், முருகன் மந்திரங்களிலே மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சரிங்களா, குறிப்பாக தினமும் சொல்ல முடியலினாலும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமையாதும் தவறாமல் 27 முறை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கும், உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாகும். அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐயா. அப்போ நீங்கள் இந்த முருகன் மந்திரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, ஐயா நான் திரும்ப சொல்கிறேன், ஆன்மீக பொருட்களாகட்டும், இறைவனுடைய மந்திரங்களாகட்டும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமாகட்டும், எதுவாக இருந்தாலும், வழிபாடு பரிகாரம்னு எதுவாக இருந்தாலும் அது நம்மை அடையக்கூடிய பலன் என்னென்னா நல்ல அதிர்வலைகளாக தான் நம்மக்கிட்ட சேரும். ஒரு மனிதன்ட்ட அப்படி தான் ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிக்குது, ஒரு நல்லது எங்கே ஆரம்பிக்குதுன்னா அதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான். அப்போ இறைவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தெளிவான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய அந்த மனப்பான்மையும், இந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய அந்த அதிர்வலைகளையும் தான் நமக்கு இறைவன் அருளாக வழங்குறாரு. அப்போ அது ஒரு மனிதனை சரியாக சேர்ந்துட்டாலே போதும், அந்த மனிதன் நல்லதை யோசிக்க ஆரம்பிச்சிருவான், நல்லதை தேட ஆரம்பிச்சிருவான், அவன் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். அந்த மனிதன் வளர்ந்து வரான், அப்போ நல்லபடியாக வளர்ந்து முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற காலம். இப்படி தான் ஒரு மனிதனுக்கு பாதாளத்தில் கடந்த மனிதனுக்கு கூட மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை கொடுப்பதற்கான ஆரம்ப புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மனிதனிடம் சேரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகளும், அந்த மனிதன் மனதில் உதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளும், எதிர்காலத்திற்கான தேடல்களும் தான்.
இதை ஒரு மனிதன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தான் வழிபடக்கூடிய வழிபாடுகளாகட்டும், வாங்கக்கூடிய ஆன்மீக பொருட்களாகட்டும், சொல்லக்கூடிய மந்திரங்களாகட்டும், எப்படி நமக்கு அந்த மாற்றத்தை அதன் மூலமாக கொடுக்குதுன்றத அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் உங்கள் வாழ்வை என்ன தேவையோ உங்கள் லைஃப்குள்ளே அதாவது தனுசு ராசி மேசராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன தேவையோ அதை அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரலாம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. அதில் ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சுன்றது இந்த 2 ராசிக்காரங்க என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தாலும் அங்கே பாருங்கள் பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும். நிறைய சண்டைகள், வாக்குவாதங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 2 ராசிக்காரங்களும் இருக்கிற இடத்துல ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விதிமுறை என்னென்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்றதை இங்கே புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் தன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் நீங்கள் உங்கள் லைஃப்குள்ளே அலோவ் பண்ணணும். அதே போல தான் ஏன் இந்த ஒரு விதிமுறை முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது அனைத்திற்கும் பொருந்தும். இந்த 2 ராசிக்காரங்க இவங்க இருக்கிற வீட்டில் யார்ட்டையாவது வந்து இவங்ககிட்ட யாராவது வந்து பழகுறாங்க, நண்பர்கள், சொந்த பந்தம் யார்கிட்டையாக இருந்தாலும் சரி, அளவோடு பழகிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அளவுக்கு மீறி நீங்கள் ஒருவரிடம் எந்த விஷயத்தை சொன்னாலும் ஒன்றும் இல்லை. தனுசு ராசி மேசராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வேணால் சும்மா செக் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி பாருங்களேன், அது கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நடக்காது, ஏதோ ஒரு தடைகளை ஏற்படுத்தும். இப்போ மரத்தினுடைய வேர் எப்படி நிலத்துக்கு அடியில் இருக்குது, அது வெளியே வந்தால் அவ்வளோதான், மரம் செத்துரும், மரம் வளராது. அது நிலத்துக்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு மரம் நல்லா செழிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். இதே தான் இந்த 2 ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கைக்கான 2ஆம் விதிமுறை. நீங்கள் உங்களுக்கான செயல்பாடுகள், உங்களுக்கான திட்டங்கள், உங்களுக்கான வாழ்க்கை முறைகள், உங்கள் வாழ்வில் கடந்த காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள், இதை என்றைக்குமே உங்களுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுக்கணும். வெளியில் தெரிகிற மாதிரி அதை நீங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு கொண்டு வருவீர்களே ஆனால் அது உங்கள் வாழ்வில் நடக்க வேண்டிய பல நல்லதை உங்களுக்கே தெரியாமல் முட்டுக்கட்டை போட்டுரும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஐயோ இப்படிப்பட்ட நல்ல விஷயம்லாம் நமக்கு காத்துட்டு இருந்திருக்கு, நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையன்ற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமையே உங்கள் பின்னாடி உங்களை நோக்கி வந்த நல்லது அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை வந்து அடையாமல் அது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கும். இதையெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தனுசு ராசி மேசராசிக்காரங்க. தற்பொழுது குறிப்பாக மேசராசியின் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப பாருங்கள், அடிக்கடி வீட்டில் வாக்குவாதங்கள் வந்துட்டுருக்கும், சண்டைகள் வந்துட்டுருக்கு. ஏதாவது ஒன்று, அதாவது தலை மேலே தூக்கி கல்லை வச்சா எப்படி தலை பாரமாக இருக்கும்பாங்களா, அந்த மாதிரி மேசராசிக்காரருக்கு இப்போ வீட்டுக்கு வந்தாலே ஏதோ தலை மேலே ஏதோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி ஏதோ ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், அதாவது இந்த பக்கம் பணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் செலவு ரெடியாக இருக்கும். ஆமாவா? இந்த நேரத்தில் மேஷராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க 2 பேரும் இருக்கக்கூடிய வீட்டில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் இருக்கும். அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பணம் சார்ந்த விஷயங்களில் தடுமாறி கொண்டிருக்கும் ராசிக்காரர்கள் இப்போ அது இந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் செலவு ரெடியாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இதையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னா இதற்கான சொல்யூஷன் தேடணும் அப்படின்னா இதற்கான வழிகளை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த 2 ராசிக்காரர்களும் அதான் சொல்லணும், நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சுயஜாதகம் பார்த்துட்டிங்கனாவே போதும். வருஷத்தில் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக ஒரு வாட்டி தெளிவாக என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு சில முக்கிய விதிமுறைகளை வகுத்து கொண்டு நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வெற்றி பயணம் யாராலுமே தடைபடாது. நீங்கள் அடைய வேண்டிய நல்லதை இங்கே யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த தனுசு மேசம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு இவங்களே நல்லபடியாக யோசித்தாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை நிறைய பேர் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 2 ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் சமீபத்தில் நம்ம நிறைய பார்க்க வரும்போது இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கணிப்புகளும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கான கணிப்புகளையும் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப பெரும்பாலும் இங்கே அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர்கள்கிட்ட நம்ம பேசும் பொழுதும் ஜாதகர்கிட்ட பேசும் பொழுதும் அவங்களுடைய கருத்துக்கள் கொடுக்கும் பொழுதும் இங்கே நிறையா கனெக்ட் ஆகிறது என்னென்னா, இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு அடைய வேண்டிய நல்லதை இவர்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் தடுக்கிறாங்க.
நிறைய பேருடைய பார்வைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இவங்ககிட்டே நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு நடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நபர்கள் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி நிறைய நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. அப்படி இருக்குன்றப்ப இதிலிருந்து வெளிவரதற்கு என்னங்க வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு இடத்த அடையிற வரைக்கும் நீங்கள் ஒரு வெற்றியை அதாவது உங்களுக்குள்ள ஒரு மனப்பான்மை வரும் பாருங்க. ஒரு நிலைமையை அடைஞ்சிட்டிங்கன்னா, இந்த இடத்த நம்ம அடைஞ்சு நம்ம பவர்ஃபுல் ஆகிட்டோம்ப்பா, இதுக்கு மேலே நம்மளை யார் என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். அதாவது உங்கள் மீது தேவையற்ற கெட்ட எண்ணத்தை கொடுப்பவர்கள் அவர்களால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நீங்கள் வர்றப்ப, அப்போ உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும், மிகப்பெரிய ஒரு தெளிவு வரும். அதெல்லாம் அடுத்தபட்சம். பட் ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் மனதை எப்படி பக்குவப்படுத்தி கொள்கிறீர்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, எதையெல்லாம் கேட்குறீங்க, எதையெல்லாம் பார்க்குறீங்க, அதை பொறுத்து தான் நீங்கள் அந்த இடத்த அடைய போகிறீங்களா இல்லையான்ற அந்த விஷயமே நடக்க போகுது. அப்போ இந்த தனுசு ராசி மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் உள்ள வீட்டில் இந்த மனப்பக்குவம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. நான் ஒவ்வொரு முறை பதிவுகள்லையும் சரி, ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, வீட்டில் நடக்கிற பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம் ஒரு துளி நல்லதை கூட அந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இதை நீங்கள் எந்த பிரச்சனை, எந்த சண்டையாக இருந்தாலும் சரி, அங்கே யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த குடும்பம் தோக்குதுன்றதை யோசிக்கணும் எல்லோரும். வீட்டில் சண்டை பிரச்சனை வந்து அங்கே பயங்கரமாக வாய் பேசி, அங்கே பேச்சுக்கள் பயங்கரமாக வந்து அங்கே யார் போட்டி போட்டு யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்றதெல்லாம் பெரிய விஷயம். அந்த குடும்பம் தோத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் வருதுன்னா அப்போ அதை தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த குடும்பம் நல்லபடியாக வரணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த மாற்றங்கள் வரணும், எல்லாருக்குமே நல்லது நினைக்கணும், எல்லாருமே நல்லதை நோக்கி பயணிக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்த காலத்தில் அதாவது இந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் 8 பேர் 7 பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இங்கே ஒவ்வொருத்தருடைய மனசை, ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தை, ஒவ்வொருத்தருடைய ஃபோக்கஸை திசை திருப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. உலகத்தில் நிறைய நடக்குது. முன்னெல்லாம் நம்ம கையில் மொபைல் இல்லை, லேப்டாப் இல்லை, கம்ப்யூட்டரில் எதுவும் இல்லை, அதனால் நமக்கு எதுவும் தெரியல. இப்போ எல்லாம் கைக்கு வந்துருச்சு. அப்போ இந்த உலகத்தில் மூல முடுக்கில் எங்கெங்கே நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதோ எல்லாமே ஒவ்வொருத்தர் மீதும் திணிக்கப்பட்டுருக்கு. இதனால தான் ஒரு மனிதன் தொடர்ந்து மன அமைதி இல்லாமல் தான் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாமல் தேவையில்லாத விஷயங்களை பார்த்து யோசித்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி தனக்கான நல்லதை அடையாமல் கடைசியாக என் லைஃப் சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை, எனக்கு என் வீட்டில் சரியில்லை, என் பொழப்பு சரியில்லைன்னு மற்றவர்கள் மீது காரணம் சொல்லி தன் லைஃப்பை முடிச்சுக்கிறாங்க. இதை நம் பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நேரத்தையும் காலத்தையும் சரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துங்க. அவர்கள் மட்டுமே அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இங்கே நம்ம மைண்டை திசை திருப்ப நிறைய முயற்சிகள் நடக்கும். நிறைய ஆன்லைன்லையும் நான் சொல்ல, ஆஃப்லைன்லேயும் நடக்கும். என்னங்க ஆஃப்லைன்லாம் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு நீங்கள் ஒன்றும் இல்லை, தனுசு மேசம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். அதை கெடுக்கிறதுக்குன்னு, அதை திசை திருப்புறதுக்குன்னு நிறைய நபர்கள் ட்ரை பண்ணுவாங்க, உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தான் ஒரு மனிதன் அந்த இடத்த அடைய வேண்டிய போராட்டமே அதுதான். வாழ்க்கைக்கான போராட்டமே அதுதான். எல்லாரும் நம்ம நினச்ச மாதிரி ஃபேவரபுளாலாம் அமையாது. இந்த தெளிவு எல்லாருக்கும் வந்து சேரவும் சேராது. இந்த உலகத்தில் 100% பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 10% பேர்த்துக்கு தான் இந்த ஞானமே பிறக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் பொறுமையாக கேட்குற ஞானமே வெறும் 10% பேர்த்துக்கு தான். மீதி 90% நபர்கள் இதை கேலி பேசுவாங்க, கிண்டல் பேசுவாங்க, இவன் என்னடா அறுத்துட்டுக்கிறாம்பாங்க, இவன் வீடியோ எவன்டா பார்ப்போம்பாங்க. இந்த நல்லதை புறக்கணிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு. நல்லதை ஈர்க்கக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு. அதை அதிகப்படுத்தணும் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் இவ்வளோ நேரம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆகவே தனுசு மற்றும் மேஷராசியில் இருக்கக்கூடிய வீட்டில் நல்ல ஈர்ப்புத்தன்மை இருக்கணும். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேவையற்ற நபர்களிடம் சேராதீங்க, தேவையற்ற விஷயங்களை கேட்காதீங்க, தேவையற்ற காட்சிகளை பார்க்காதீங்க, தேவையற்ற இடங்களில் நிற்காதீர்கள்.
அப்போ தான் உங்களுக்கான இடத்த சரியாக நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசி மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நம்ம பதிவுகள் பார்க்குறவங்க அவங்க ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக எழுதி வச்சுருங்க. உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. இறைவன் அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் வச்சுருக்காரு. உங்களுக்கான நல்ல நேரம் இனிதே ஆரம்பம். நன்றி, வணக்கம்.